ஜான் ஆரோக்கியசாமி கூடிய சீக்கிரமே தமிழக வெற்றிகளத்திலிருந்து விலக போறாரு அப்படின்னு ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்கியா? இவரை யாரும் கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்வது 3 பேருக்கு சண்டை போட்டி. புஷிக்கு சண்டை, ஆதவுக்கு சண்டை, ஜானுக்கு சண்டை. மாவட்ட செயலாளர்களுடைய முன்னணி பின்னணி பொருளாதார பின்னணி, இவன் அதிமுக திமுக வில போயிடுவானா? ஆமா. செந்தில் பாலாஜி ஒரே போன்ல பர்ச்சேஸ் தான். இந்த பக்கம் நேரு பர்ச்சேஸ் பண்ணிடுவார். 4 பக்கம் 4 பர்ச்சேஸ் போனுச்சு, அவ்வளவுதான். தாவேக்கு எங்க இருக்குன்னு தெரியாது. நேரு காந்தி அனுப்பிச்சிடுவார். புஷி சொன்னாரா, அப்பா நீங்கள்லாம் கட்சியில் நான் வேட்புமனு தாக்கல் பண்ணோம்னா 1 கோடி ரூபா டிடி எடுத்து எங்களுக்கு கொடுத்துருந்தாரு. இன்னொரு விஷயம் தெரியுமா, அந்த விஜய் படத்தை போட்டு எம்ப்ராய்டரி போட்டு வச்சிருக்காருல்ல? ஆமா. அது பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேன். யாரும் போடக்கூடாது, என்ன தவிர. ஓ, அது வேறையா? உங்களுக்கு சங்கடமா இருக்கு, அவருக்கு சந்தோஷமா இருக்கு. யாருக்கு? தலைவருக்கா புஷிக்கா? தலைவருக்கு புஷிக்கும். எப்படி தொண்டர் எப்படி இருக்காங்க பாரு. செங்கோட்டையில காணாம். அம்மாட்ட ஒடியாந்தவர், புரட்சி தலைவர் ஒடியாந்தவர், இவர் ஒடியாரா இருப்பார். 25 பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு, முந்திரி பருப்பு, காலையில் முறுக்கு ஜூஸ், நெல்லிக்காய் ஜூஸ். யாரு? செங்கோட்டையன். இளமையா இருக்காருல்ல, எல்லாம் மொரட்டு ஜூஸ் தான். மொரட்டு ஜூஸ். பாதி பேர் எலெக்ஷனில் காணாமல் போகிறானா, இல்லை செந்தில் பாலாஜி கடத்திட்டு போகிறாரா, இல்லை பாதி பேரை நேரு காந்தியோட கொண்டு போயிடறாரா? புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடைய இருந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தில் இன்னைக்கு ஜான் ஆரோக்கியசாமி கூடிய சீக்கிரமே தமிழக வெற்றி கழகத்திலிருந்து விலக போறாரு அப்படின்னு ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்கியா? என்ன நடக்குது? தேர்தல் வரப்போகுது, லிஸ்ட் தயாராச்சா எப்படியா? இல்லைங்க, அதில் என்ன பிரச்சனைனா, ஜானுக்கு இருக்கக்கூடிய அந்த அரசியல் தொடர்பு, அரசியல் அறிவு, இந்த செயல் விஜய்க்கு தெரியல. விஜய்க்கு தெரியலையா? தெரியல ரெண்டும் வச்சுக்க. அப்போது ஆனால் நீங்கள் ஆதவ் அர்ஜுனாவும் புஷியும் விஜயை குழப்புறாங்க. இவரை யாரும் கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்வது 3 பேருக்கு சண்டை போட்டி. புஷிக்கு சண்டை, ஆதவுக்கு சண்டை, ஜானுக்கு சண்டை. அப்போ நான் உங்களுக்கு ஒரு முற்போக்கான அமைப்புக்கான அறிவுரையை சொல்கிறேன். கேட்டால் கேளுங்க, கேட்கல நான் கிளம்புறேன். யாரியா? ஆரோக்கியசாமியா? இல்லை, ஜான் ஆரோக்கியசாமி. ஜானுக்கு என்னன்னா, ஒரு கொள்கை. தமிழ்நாட்டில் ஒரு பெரிய வெற்றிடம், இந்த வெற்றிடத்தை நிரப்பக்கூடிய வேலையை விஜயை வைத்து செய்ய வைக்க வேண்டும்னு ஜான் விரும்புகிறார். ஆனால் ஆதவ அர்ஜுனாவும் புஷி என்ன நினைக்கிறாங்க, நம்முடைய ஆதரவாளர்கள் எம்எல்ஏ வந்துடும். நம்ம ஆதரவாளர்களுக்கு சீட்டு வாங்கிடணும். இப்போ ஜானுக்கு ஆதரவாளர்கள்லாம் யாரும் கிடையாது. சரியான நபர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய பொறுப்பு அவர்கிட்ட இருக்கு. ஏன்னா அவர் இந்த கொக்கோ கோலா எல்லாத்தையும் குடிக்க வைக்கக்கூடிய தந்திரம் உள்ளவர். இந்த மார்க்கெட்டிங், சந்தைப்படுத்துகிற அறிவும் திறமையும் அவருக்கு இருக்குது. இந்த அறிவு தான் தமிழ்நாட்டில் அரசியலை கடைக்கோடி தொண்டனுக்கும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய விஜய் அரசியலை அறுவடை செய்யக்கூடிய ஆற்றலும் ஜானுக்கு இருக்குது. ஆனால் இப்போ உகரண்டே சண்டை போகிறான்னு சொன்னீங்களேயா? புஷி அந்த ஒரு பக்கம் ஏன் ஆதரவு கொண்டு வரணுங்கிறாரு, அதுக்கப்புறம் ஆதவ அர்ஜுனா அவர் என்ன சொல்கிறாங்கன்னா என்னுடைய ஆதரவு கொண்டு வரணுங்கிறாங்க. 2 பேருக்கு ஆட்கள் இருக்காங்களையா? 234 தொகுதியிலையும் ஒரு சரியான வேட்பாளரை கருணாநிதியோ ஜெயலலிதாவோ எடப்பாடியோ தேர்ந்தெடுக்கக்கூடிய அளவுக்கு விஜய்க்கு அந்த மாவட்ட செயலாளர்களுடைய முன்னணி பின்னணி பொருளாதார பின்னணி, இவன் அதிமுக திமுக வில போயிடுவானா? ஆமாம். அறிவிச்சோடனே வில போயிடுவானா, இல்லை ஜெயிச்ச பிறகு வில போயிடுவானா, இல்லை காலை வாரி விடுவானா? இப்படி எந்த முடிவுக்கு வர முடியாமல் அவர் திணறாரு விஜய். ஏன்னா சினிமா டிஸ்ட்ரிபியூட்டர் படத்தை வித்துருவார். ஆமாம், இது அரசியலாச்சு. அரசியல் மக்களை சந்திக்கணுமே. டம்மி பீஸா போட்டு அவ்வளோதான் சொல்லி முடிச்சிருவாங்க. செந்தில் பாலாஜி எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணிடுவான். ஆமாம், செந்தில் பாலாஜி ஒரே ஃபோனில் பர்ச்சேஸ் தான். இந்த பக்கம் நேரு பர்ச்சேஸ் பண்ணிடுவார். 4 பக்கம் 4 பர்ச்சேஸ் போனுச்சு, அவ்வளோதான். தாவேக்கு எங்கே இருக்குன்னு தெரியாது. நேரு காந்தி அனுப்பிச்சிடுவார். நேரு காந்தி அனுப்புவார். இப்படி இப்போ இதையெல்லாம் மீறி விஜய்க்கு
ஒரு 20% வாக்கு இருக்குன்னு நிரூபிக்க வேண்டிய தேவை ஜானுக்கு இருக்குது. ஜான் என்ன சொல்கிறாருன்னா, வேட்பாளர் தேர்வு ரொம்ப கவனமாக திமுகவில் கரண்ட் மந்திரி, அதிமுகவில் எக்ஸ் மந்திரி. ஆமாம், இவர் கரண்ட் மந்திரி, அவர் எக்ஸ் மந்திரி. 2 பேருக்கு நடுவில் நம்மால் நிற்கணும். இதை தாண்டி நிற்க முடியுமாயா? அதுதான் இப்போ ஜானுக்கு மட்டும்தான் ஏன் கவலை, புஷிக்கு கவலை இல்லை, ஆதவ் கவலை இல்லை, விஜய்க்கு கவலை இல்லை, தெரியல. புஷி சொன்னாராம், அப்போ நீங்கள்லாம் கட்சியில் நான் வேட்புமனு தாக்கல் பண்ணோம்னா 1 கோடி ரூபா டிடி எடுத்து எங்களுக்கு கொடுத்துருனாராம். எவ்வளவு? 1 கோடி. 1 கோடி எப்போ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அப்போ அவனுங்க எல்லாம் போய் ஆதவர்ஜன சொல்லியிருக்காங்க, ஜான்கிட்ட சொல்லியிருக்காங்க, ஜான் விஜய்கிட்ட சொல்லியிருக்காரு, ஏன் 1 கோடி கேட்டீங்கன்னு. இல்லை, அவன் கெப்பாசிட்டி இருக்கான்னு நான் கட்சி பேர் தான் டிடி எடுத்து கேட்டேன். ஏன்னா அதிமுக காரன் திமுக காரனே ஆளுக்கு 1 கோடி டிடி எடுத்து உள்ளே கொடுத்துருவான்டா. 1 கோடி தான் கெப்பாசிட்டி, எனக்கு கொடு. இப்போவே வேற முடிஞ்சுது, இப்போவே. அதனால் அந்த ஃபார்முலா தப்பு. இப்படி விஜய் இப்போ 200-600 பேர் இப்போ பட்டியலில் வேட்புமனு வாங்கியிருக்காங்க. இந்த 234 பேரை ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கு கிடந்து மண்டையை போட்டு பீத்து கொள்கிறார்கள். இதில் யாருக்குமே 234 பேருடைய முழு பின்னணி எடுக்க முடியல. எடுக்க முடியலையா? தெரியலையா? தெரியல வச்சுங்க. அப்போ இதில் குழப்பத்தில் ஆதவ் அர்ஜுனா என்ன நினைக்கிறாருன்னா, இந்த 200 வீட்டுக்கு விருந்தெல்லாம் கொடுத்தாரு விஜய் கூட்டிகிட்டு போய். முந்தா நாள், 2 நாளைக்கு முன்னாடி. அப்போ சொன்னாரா, அண்ணா இந்த 230 ரூபா நானே செலவு பண்ணிக்கிறேன், நானே வேட்பாளர் போட்டுக்கிறேன், நீங்கள் ஜெயிச்சு கூட உங்களுக்கு நான் நாற்காலியில் அமர வைக்கிறேன். எந்த நாற்காலியில்? சட்டசபை நாற்காலியில். என்னை நம்புங்கண்ணே, நான் திமுகவோடு சபரீஷனோடு இருந்து லாபி பண்ணவன், திருமாவோடு இருந்து லாபி பண்ணவன், பல விஷயம் எனக்கு தெரியும். நீங்கள் அந்த பொறுப்பை என்கிட்ட கொடுங்கண்ணே. வீட்டில் விருந்து வச்சு வாங்கியிருக்கார். கையில் சோறு, வாயில் தோசை. அப்போது விஜய் யார் சொல்கிறத நம்புறது? புஷி சொல்கிறத நம்புறதா, ஆதவ் சொல்கிறத நம்புறதா, ஜான் சொல்கிறத நம்புறதா, இல்லை வேறு யார் சொல்வதையும் நம்புது? ஒரு முடிவெடுக்க முடியாமல் சரி வெயிட் பண்ணுங்கள். இந்த நீங்கள் தேர்தல் வருகிற பொழுது அவனை களத்தில் இறக்கி விடணும். அவனை வேலை செய்ய வைக்கணும். அப்போது இனிய தாமதித்தால் நமக்கு பின்னடைவு ஏற்படும். செகண்ட் வீக்கில் கோட் ஆஃப் கான்டாக்ட், அதாவது தேர்தல் அறிவிச்சிருவான். அதுக்குள்ளே நம்ம தயாராகணும். எல்லாம் தயாராகிட்டான். எல்லா தொகுதிகளும் இப்போ காந்தி பாஞ்சிட்டு இருக்கார். இதை எப்படி செய்கிறதுனா, ஒரு முடிவுக்கு வராமல் இழுத்துட்டே இருக்கு. இல்லை, இவங்களுக்குள்ள ஒரு குடும்ப சண்டை போயிட்டு இருக்கியா? இதை தாண்டி எப்படியா முடிவு வருமா? அப்படியா? வரும். ஏன்னா இன்னைக்கு ஒரு வேட்பாளர் தேர்ந்தெடுக்கிறேன்னா சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு பக்கம் சமூக ரீதியாக பார்க்கணும், ஒரு பக்கம் பண ரீதியாக பார்க்கணும், ஒரு பக்கம் கட்சி ரீதியாக பார்க்கணும். ஸோ ஊழல் பிரச்சனைகள் இருக்குது. இதெல்லாம் எப்படி விஜய் மேலே பார்ப்பாரா? தெரியுமா? நான் இல்லை, தெரியாது, புரியாதனால தான் இப்போ ஜான் இந்த பொறுப்பை முழுசாக கொடுன்னா இந்த 2 பார்ட்டிகளும் இல்லை கொடுக்காதீங்க, தன்னுடைய ஆட்கள் வரணும்னு அவரும் இவருடைய ஆள் அரசியல் எப்படி தான். நீங்கள் இப்போ எடப்பாடிக்க சிவி சண்முகம் லிஸ்ட்டு கொடுக்குறாரு. இதான் என் லிஸ்ட், எப்படியாவது அனுப்பிங்க. வேலுமணி ஒரு பக்கம், வேலுமணி பொண்டாட்டி 500 பெண்களை கூட்டிகிட்டு பாத யாத்திரை, பால் காவடி, பன்னீர் காவடின்னு பழனிக்கு போயிட்டு இருக்கு. ஏன் புருஷன் மறுபடியும் அமைச்சராகணும், அதிகாரம் வரணும், முருகா காப்பாத்துன்னு அந்த அம்மா 500 பெண்களோட செல்வாக்கா காட்டணும் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அப்போ எடப்பாடிக்கு இந்த நெருக்கடி தான். இல்லையா? அது வந்து சரியான நாட்களில் தேர்ந்தெடுக்கிற நெருக்கடி வரும். இங்கே யாருன்னே இல்லையா, அது யாருன்னே தெரியாது. களத்தில் யார் நிற்க போறா, யார் நிற்பான்னு தெரியாதையா. இப்போ இது பெரிய குழப்படியா இருக்குமே. இல்லை, முதல் தேர்தல் இப்படி தாங்க இருக்கும். ஆனால் முதல் தேர்தலை முழுமையாக நடத்தக்கூடிய அறிவு உள்ளவர் ஜான் தான். ஏன்னா மாற்றம் முன்னேற்றம் யார்? அன்புமணி. போன தேர்தலில் சீமானுக்கு ஐடியா. ஆக மொத்தம் இவர்களுக்கு இல்லாத ஒரு அனுபவம் இருக்கு அவர்கிட்ட இருக்கு கண்டிப்பாக. ஆனால் அவர்கிட்ட முழுமையாக கொடுக்கக்கூடாது, ஏன்னா அவருடைய ஆதரவாளர்கள் வந்துடுவாங்க அப்படின்னு ஆதவும் புஷின்னு நினைக்கிறாங்க. ஏதாவது சண்டையிட்ட போட்டு வெளில வந்துட்டு அவ்வளோதானையா? ஆமாம், இப்போ எங்கே ஆரம்பித்த இடத்துக்கே போயிடும். எங்கே அப்போ ஆதவர்ஜன இடத்துல புஷியை வச்சு பாருங்க, ரொம்ப காமெடியாக இருக்குமே. முந்த நாள் விஜய் காரில் வர்றாரு, பின்னாடியே ஓடியாடுறாரு.
ஒடியாராரு. அது பொதுச் செயலாளர் இல்லை, அது என்ன சொல்றாரு, எங்க தலைவரை 4 இடத்துல நாங்கள் நிறுத்துவோம், 2க்கு மேல நிறுத்த முடியாதியா. இது பேசிக்கியா, அது பேசிக் நாலேஜ். இது 4 இடத்துல நடத்துவோம், எங்களுக்கு கவலையே இட்டாண்டுட்டு வர்றது இட்டாண்டு போறதாயா. இந்த கதையில ஓடிட்டு இருக்கு. அப்போ இல்ல எப்படியா ஒரு பொதுச் செயலாளர் மிகப்பெரிய கட்சிங்கிறாரு, இளைஞர்கள் பட்டாளம் இருக்குங்கிறாரு, ஆனா ஒரு பொதுச் செயலாளர் இப்படி தலைவர் பின்னாடி தலைவர் கார்ல போறாரு. இன்னொரு விஷயம் தெரியுமா, அந்த விஜய் படத்தை போட்டு எம்ப்ராய்டரி போட்டு வச்சிருக்காருல்ல, ஆமா, அது பாத்திருக்கீங்களா? பாத்திருக்கேன். யாரும் போடக்கூடாது, என்ன தவிர. ஓ, அது வேறையா? எமர்ஜென்சி சட்டம். ஏன்னா நான் பொதுச் செயலாளர், நான் தான் அதை போடணும். எங்க இதயத்திலேயே இருக்காரு தளபதி. வேற ஒன்றும் போட்டீங்கன்னா எனக்கு மரியாதை இருக்காது. எப்படி இப்போ சட்டை தைக்கும் போத விஜய் எம்ப்ராய்டரி போட்டுறாரு. அப்போ இந்த இந்த தகுதி தான் அவரை பொதுச் செயலாளர் வச்சிருக்கு. இந்த தகுதியா? இது பேர் தகுதியா? இதாங்க தகுதி. ஓ, சினிமாவில் அதுதான் தகுதி. ஒரு அடிமை மாதிரி தெரியலையா? அடிமை இல்லை, அல்ல அடிமை, அதுதாங்க தகுதி. திமுக அதிமுக பொதுச் செயலாளர்ங்கிறது எவ்வளவு பெரிய போஸ்டிங்கயா? இல்ல திமுக நீங்களும் பார்த்திருப்பீங்க, அதிமுக இன்னைக்கு எடப்பாடி இருக்காரு, அவரு எவ்வளவு பெரிய போஸ்டிங்க. அந்த போஸ்டிங் வருது எவ்வளவு சிரமப்பட்டுப்பாருன்னு தெரியும். ஆனா அவர் பின்னாடியே கார் பின்னாடி விடையாடுறியா, 10ஓட போறா சங்கடமா இருக்கியா பாக்க? இல்ல உங்களுக்கு சங்கடமா இருக்கு, அவருக்கு சந்தோஷமா இருக்கு. யாருக்கு? தலைவருக்கா புசிக்கா? தலைவருக்கு புசிக்கும். எப்படி தொண்டர் எப்படி இருக்காங்க பாரு. செங்கோட்டையில காணாம், அம்மாட்ட ஒடியாந்தவர், புரட்சி தலைவர் ஒடியாந்தவர், இவர் ஒடியாரா இருப்பார். காலையில முறுக்கு ஜூஸ், நெல்லிக்காய் ஜூஸ். யாரு? செங்கோட்டையன். இளமையா இருக்காருல்ல, அதுதான் காரணம். முருங்கைக்காய் ஜூஸு, காலையில நெல்லிக்காய் ஜூஸ், 25 பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு, முந்திரி பருப்பு, இதெல்லாம் சாப்பிட்டுட்டு காருக்கு பின்னாடி. புஷியானந்த சாப்பிட்றோம் நீங்க சொல்றீங்க இல்லையா, செங்கோட்டையன் சாப்பிட்றாருன்னா? இல்லைங்க, செங்கோட்டையனே சொன்னது ப்ரெஸ் மீட்டில். செங்கோட்டையனை சொன்னது ப்ரெஸ் மீட்டில். கமலஹாசன் 1 மணி நேரத்துக்கு ஒரு நம்ம டீ சாப்பிடுவோம்ல, அதே போல் முருங்கைச்சாறு, முருங்கை ஜூஸ் தான். இல்லை மொரட்டு ஜூஸ் தான், மொரட்டு ஜூஸ் தான். அப்போது இவர்கள் தான் விஜய் கட்சியினுடைய தத்துவார்த்த ஆசிரியர்கள். தத்துவார்த்த ஆசிரியர்கள் அப்போ நம்ம எடுத்துக்கணும், அப்புறம் எடுத்துக்கணும், வேற வழி. அப்போ தேர்தல் வரைக்கும் இது போன்ற பல காமெடிகளை தமிழக சந்தித்து தான் ஆகணும். நம்மளும் இது மாதிரி பேசிட்டே இருக்கலாம், வேற வழி. சீனி அங்கிருந்து தானே கிடைக்குது கண்டிப்பாக. அப்போ விஜயை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தல் முடிவுகளை 234 வேட்பாளர்களை அவர் எப்படி இறக்க போறாரு, எப்படி களம் காண போகிறார்கள் என்பதை பொறுத்து தான் விஜய் கட்சியினுடைய தலைவிதி தீர்மானிக்கப்படும். கண்டிப்பா கண்டிப்பா இந்த தேர்தல் அவருக்கு ஒரு பெரிய பாடங்களை கற்றுக் கொடுக்கும். லெனின் தான் சொல்லுவார், போராடிக்கொண்டே கற்றுக்கொண்டே போராடி. இதுதான். அப்போ விஜய் இப்போ தான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. 234 வேட்பாளர்கள் எப்படி நிற்கிறான், பாதி பேர் எலெக்ஷனில் காணாமல் போகிறானா, இல்லை செந்தில் பாலாஜி கடத்திட்டு போகிறாரா, இல்லை பாதி பேரை நேரு காந்தியோட கொண்டு போயிடறாரா, 234 தொகுதிகளை எத்தனை பேர் கடைசி வரை களத்தில் இருக்கிறான், பூத் ஏஜென்ட் வருவானா, இப்படியெல்லாம் பல சுவராசியங்களை இந்த தேர்தல் சந்திக்க போகிறது. விரைவில் எதிர்பார்க்கலாம். மிக்க நன்றியா. நன்றி, வணக்கம்.